மதுரை எய்ம்ஸுடைய இப்பொழுது நடந்து வருகின்ற ராமநாதபுரத்தில் நடந்து வருகின்ற அந்த வகுப்புகளும் மற்றும் அதற்கான ஆசிரியர்கள் மற்றும் துணை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் நியமனம் பற்றியும் விவாதிக்கப்பட்டது. இதில் 147 மாணவர்கள் மதுரை எய்ம்ஸ் இப்பொழுது ராமநாதபுரத்தில் படித்து வருகிறார்கள். மூன்றாவது ஆண்டாகவும் 3 வகுப்புகளாக நடைபெறுகின்றன. அதை போலவே மதுரை எய்ம்ஸ் கட்டடம் கட்டுவதற்காக ரொம்ப முக்கியமானது மதுரை எய்ம்ஸுடைய தோப்பூரில் இருக்க இந்த கட்டடத்துக்கான டிசைன் மற்றும் அதற்கான பணியை பற்றிய விவாதம் நடைபெற்றது. இதில் இப்பொழுது L&T நிறுவனத்துக்கு இந்த கட்டுமான பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எய்ம்ஸ் மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. ஜைகா நிறுவனம் இதற்கு நிதியளிக்கிறது. இந்த கான்ட்ராக்டின் படி 33 மாதங்களில் 2024 ஜூனில் தொடங்கி 33 மாதங்களிலே மதுரை எய்ம்ஸ் உடைய 2 கட்டங்களான கட்டடங்கள் கட்டிப்பிடிக்கப்படுகின்ற திட்டம் போடப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக 18 மாதத்துக்குள்ளான கட்டடங்களும் கட்டிப்பிடிக்கப்படும். ஆக மொத்தம் 2026 அக்டோபருக்குள் 2 கட்ட கட்டடமும் கட்டிப்பிடிக்கப்படும் என்பதற்கான அறிக்கையை தந்தார்கள். அதுக்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கி இருக்கின்றன. தமிழக அரசுடைய அனைத்து வகையான ஒத்துழைப்போடும் அனைத்து வகையான அப்ரூவலும் அனுமதிகளும் வழங்கப்பட்டு அதற்கான தமிழக அரசுடைய மாவட்ட நிர்வாகத்துடைய முழு ஒத்துழைப்போடு இது நடைபெறுவதாக கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இது ஒரு நம்பிக்கைக்கு உரிய விஷயம். மதுரை எய்ம்ஸை பொறுத்தமட்டிலே நம்முடைய நீண்ட நாள் கனவு மதுரை எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்படும் என்ற நம்பிக்கை, கட்டி முடிக்கப்படுமா என்ற நம்பிக்கை ஒரு காலத்தில் இருந்தது. இப்போது கட்டி முடிக்கப்படுவதற்கான திட்டம் கண்முன்னாலே தெரிகிறது. அதே போலவே அதற்கான கட்டுமான பணிகள் நடக்கின்ற முதல் கட்ட பணிகளை 10% பணிகள் முடிந்திருக்கின்றன. முதல் 18 மாதங்களுக்கான பணிகளை முடிக்கின்ற, அதுவும் குறிப்பாக கல்லூரியினுடைய மருத்துவக் கல்லூரி வருகின்ற கட்டடம், அதே போல மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதி மற்றும் எய்ம்ஸினுடைய முக்கிய கட்டடம், அதாவது மெயின் பில்டிங் என்று சொல்வார்கள், அதே போன்ற கட்டடங்கள் மொத்தமுள்ள 18 மாதங்களில் வரை இருக்கின்றன. இந்த கட்டடம் கட்டுகின்ற பணி மிக விரைவாக நடைபெறும். உங்களை பொறுத்தவரை இன்னும் ஒரு 3 மாதத்திலிருந்து 6 மாதத்திற்குள் நம்மால் பார்க்கக்கூடிய மாற்றமாக அது இருக்கும் என்று இன்று கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. எங்களை பொறுத்தமட்டில் இது அதிகாரிகள் காட்டியிருக்கின்ற செயல் திட்டம் நடைபெறப்படும் என்றால் மதுரை எய்ம்ஸ் 18 மாதங்களிலே நமக்கு கண்ணுக்கு முன்னாலே தெரிகின்ற கட்டணமாக மாறும், இயங்கவும் தொடங்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டாகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.